بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டும். அந்த ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகில் வந்து சென்ற அத்துணை நபிமார்கள் மீதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை தங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியன்கள் தபா தாபியன்கள் மக்களுக்கு மத்தியில் குர்ஆனையும் சுன்னாவையும் அதனுடைய அர்த்தத்தில் எடுத்து வைத்த உலமா பெருமக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு நபிகளாருடைய எச்சரிக்கை என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் இங்கு அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கு முன்பதாக வல்லோன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்ற பொழுது வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் மனிதன் நஷ்டவாளிகளாகத்தான் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹா யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ்ஸப்ர் யார் ஹக்கில் யார் உண்மையில் நிலைத்து நிற்கிறார்களோ அவர்களையும் கடுமையான துன்பங்கள் தாக்குகின்ற பொழுது எந்த ஒரு மன பிசுகளும் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அல்லாஹ்வினுடைய புறத்தில் தவக்கல்து அலல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைத்து சகிப்புத்தன்மை மிக்கவனாக யார் இருக்கிறார்களோ இத்தகையவர்களை தவிர மற்ற அனைத்து மனிதர்களும் நஷ்டவாளிகள் தான் என்று வல்லோன் தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை பார்த்தோம். இதை நாம் சற்று கூர்ந்து ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனென்று சொன்னால் இவ்வுலகத்தில் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் ஏதாவது ஒரு படிப்பு சார்ந்த துறையிலோ அல்லது வியாபாரம் சார்ந்த துறையிலோ நாம் ஏதாவது தோற்றுவித்தோம் என்று சொன்னால் அதை எப்படியாவது சரி கட்டி இந்த உலகத்துல என்ன செஞ்சிடலாம், நம்மளுடைய அறிவு திறனை வைத்துக் கொண்டு மீண்டும் இந்த வருடம் இல்லாவற்றிலும் வருகின்ற அடுத்த வருடமாவது நாம் என்ன செய்யலாம், அழகிய முறையில் நாம் வென்று விடலாம் என்று நினைத்து விடலாம். ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஒரு முறைதான் பிறப்பார்கள், ஒரு முறை இறப்பார்கள். மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும் நாள் மறுமை நாள். அந்த மறுமை நாளில் அழிவே இல்லாத அந்த உலகத்தில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு நாள். அத்தகைய ஒரு நாளில்
அந்த நாளில் போய் அல்லாஹ்விடத்துல முறையிட்டவாறு, இறைவா கொஞ்சம் கீழே இறக்கி விட, உன்னுடைய கட்டளையை நான் சரியான முறையில பேணி வாழ்றேன், நீ என்ன சொல்றியோ அதன் பிரகாரம் நான் அமல் செய்கிறேன் என்று அங்கு அல்லாஹ்விடத்துல மன்றாடினோம் என்று சொன்னால், அல்லாஹ் அப்பொழுதெல்லாம் ஈவு இரக்கம் எல்லாவற்றையும் பார்க்க மாட்டான். இந்த உலகத்திற்கு மட்டும் அல்லாஹ் நன்மை செய்யக்கூடியவர்களுக்கும் தீமை செய்யக்கூடியவர்களுக்கும் அளவற்ற அருளாளன், நிகரில்லா பேர் அன்புடையும். ஆனால் மறுமை நாளில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், யாருக்கு மட்டும்தான் அளவற்ற அருளாளன் நிகரில்லா பேர் அன்புடையோன் என்று சொன்னால், நன்மை செய்யக்கூடிய, நன்மை செய்து அல்லாஹ்வை சந்திக்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மட்டும்தான் அவன் அளவற்ற அருளாளன், நிகரில்லா பேர் அன்புடையோன் என்று திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது எப்படியெல்லாம் நம்ம அணுகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்த ஒரு சில அறிவிப்பின் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், நம்ம புரிஞ்சுக்கலாம். அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஷைத்தான் மனிதர்களை ஒரு சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்றாங்க. என்ன உபதேசம் என்று சொன்னால், என் அருமை தோழர்களே, ஷைத்தானாகியப்பட்டவன் உங்களை இந்த மதினமா நகரிலே, மக்கமா நகரிலே உங்களை ஒரு பொழுதும் இனி உங்களை அட்டாக் செய்ய மாட்டான். உங்களை என்ன செய்ய மாட்டான், வேறு விதமாக திசை திருப்பி அல்லாஹ்வை அல்லாமல் இணை கடவுள்களை ஒவ்வொரு நாளும் காபத்துல்லாஹ்வினுடைய உள்ளே அல்லாஹ்வுடைய தூதராக ஆவதற்கு முன்பதாக சுமார் ஒரு வருடத்திற்கு 365 நாள் எப்படி கணக்கு இருக்கு, அதே போன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிலைகளுக்கு அவர்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வையும் வணங்குவார்கள், ஒரு நாள்ல இந்த சிலைகளையும் வணங்குவார்கள், அல்லாஹ்வையும் வணங்குவார்கள், அடுத்த நாள் வேறொரு சிலையை வணங்குவார்கள். இப்படி இருந்துச்சு. அதனால அல்லாஹ்வின் மீது அளப்பெரிய பற்று, பாசம், பயம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் அவர்களை எப்படி சொல்றான்னு சொன்னா காஃபிர்னு சொல்றான். நம்ம முஸ்லிம் போர்வையில உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஒரு வகையில பார்த்தோம் என்று சொன்னால், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்களை காட்டிலும் அன்றைய அரபு தீபகற்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை தூதர் என்று சொல்லக்கூடிய அந்த கால பிரவேசத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் அல்லாஹ்வின் மீது அளப்பெரிய பயபக்தி உடையவர்களாக மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன தெரியுமா, அப்படியே உல்டாவா அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாங்கள் பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களாகத்தான் இருப்போமே ஒழிய ஒரு காலம் மூமினாக நாங்கள் வாழ மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்துல நாம் உறுதிப்பாடு மிக்கவர்களாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம், முஸ்லிமா வேண்டாம் இருக்கிறேன், மூமினானா இருக்க முடியாது. ஏன், முஸ்லிமா இருந்தான்னு சொன்னா ஓரளவு இருக்கலாம், மூமினாக இருக்கிறது அவ்வளவு எளிது கிடையாது. கஷ்டத்திலும் கஷ்டம், பேர் கஷ்டம். எப்படி கஷ்டம் தெரியுங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தோழர்களே, இனி இந்த மண்ணிலே ஷைத்தான் அல்லாஹ்வை அல்லாமல் தன்னை இணை கடவுள்களாக ஆக்கி கொள்ளுமாறு உங்களுடைய மனதை தூண்டவே மாட்டான். மாறாக உங்களை எப்படி தெரியுமா பிடிப்பான், ஏன், அல்லாஹ்விடத்துல சத்தியம் வாங்கிட்டான். நிலையான அந்த மறுமை நாள் வரைக்கும் அவனும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய குழந்தைகளும் அவனுக்கு வரக்கூடிய அனைத்து சந்ததிகளும் என்ன செய்ய போறாங்க, மறுமை நாள்ல நிலையான உலகத்துல தீக்கு இரையாகக்கூடிய ஒரு சமுதாயம் ஒன்று, அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட சபிக்கப்பட்ட சமுதாயம் ஒன்று சொன்னால் அது ஷைத்தானுடைய குடும்பம் தான். அப்ப அந்த ஷைத்தானுடைய தலைவன் இப்லீஸ் சொல்றான், நான் உனக்கு பணிய மறுத்ததனுடைய வெளிப்பாடாக, என்னுடைய மனோச்சியின் பிரகாரம் நான் உனக்கு கட்டுப்படாமல் இருந்ததற்காக உன்னால் சபிக்கப்பட்டவனாக நான் மட்டுமல்ல, என்னை சார்ந்து வரக்கூடிய என்னுடைய சந்ததிகள் எல்லாம்
உன்னால் சபிக்கப்பட்டு மறுமை நாள்ல நரக படுகுழியில விழ போடும். அதனால எந்த மனிதனுக்கு என்னை சஜிதா செய்யும்படி செய்து நான் உன்னை எதிர்த்து பேசிவிட்டேனோ, உனக்கு எதிராக என்னுடைய நாவு துடித்து விட்டதோ, அந்த மனுஷனை நான் என்ன செய்ய போறதில்ல, விட போறதில்ல. நான் கடைசி வரைக்கும் அவனை நான் என்ன செய்வேன், என்னோடு சேர்த்து அவனையும் நரக படுகுழியில நான் இறக்கியே ஆவேன் அப்படிங்கிறதுல முழு மூச்சாக இருந்தான். அல்லாஹ் அழைக்க நினைத்தான், ஆனா அல்லாஹ் இடத்துல சத்தியம் வாங்கிட்டான், இறைவா என்னை அழித்து விடாது. நீ யாரை நல்லவன் வல்லவன் என்று புகழ்கிறாயோ, மேன்மைக்குரிய படைப்பு என்று எந்த மனிதரை பார்த்து சொல்கிறாயோ, அந்த மனிதனை நான் என் வழிக்கு நான் எப்படி இழுக்கிறேன் பாருன்னு அல்லாஹ்விடத்துல சத்திய பிரமாணம் வாங்கி கொண்டு இந்த உலகத்துல உலாவி கொண்டு இருக்கிறான். நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டான், ரத்த நாணங்கள்ல ஓடுறான். அப்ப ஷைத்தானுடைய சூழ்ச்சி எப்பேற்பட்ட சூழ்ச்சி என்று சொன்னால், சிறு சிறு விஷயங்களின் மூலமாக நம்மை அந்த பாவத்தின் பக்கம் தள்ளுவான். அது பாவம் என்றே நமக்கு தெரியாது. அந்த பாவத்தினுடைய வெளிப்பாடாக சிறுசேமிப்பு திட்டத்தில் நம்மளுடைய பொருளாதாரத்தை எப்படி சிறுசேமிப்பு திட்டத்துல ₹1 ஓராண்டோ ஈராண்டு கழித்ததற்கு அப்புறம் பெருந்தொகையாக எப்படி மாறுகிறதோ, அதை போன்று அந்த பாவமானது நமக்கு தெரியாமலேயே மிகப்பெரிய ஒரு உருவமாக எடுத்து மறுமையினால அவனுக்கு வக்காலத்தை வாங்கி அவனுடைய கையை பிடித்து கொண்டு சுற்றுலா தலங்களுக்கு செல்வதை போன்று நரகத்திற்கு நம்மளை இழுத்துட்டு போவான். எப்படி தெரியுங்களா? சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உற்று கவனித்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு பளிச்சென்று புரியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க எச்சரிக்கை. எப்படிப்பட்ட எச்சரிக்கை? உருவப்படத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அமா அமிலத்த அண்ணல் மலாய்க்க தலா ததுகுலு பைத்தன் ஃபீஹி சூரத்துன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, உருவப்படம் உள்ள வீட்டிற்குள் வானவர்கள் ஒரு பொழுதும் நுழையவே மாட்டார்கள். அன்னமன் சனா சூரத்தன் யுஅத்திபு யௌமல் கியாமா. ஒருவன் இந்த உலகத்தில் உருவப்படம் வரையக்கூடிய நபராக இருந்தாலோ, அல்லது உருவப்படத்தின் மீது அதிக பாசம் கொண்டு அதை சேமித்து வைக்கக்கூடிய நபராக இருந்தாலோ, அல்லது தங்களுடைய வீடுகள்ல அலங்கார பொருளாக என்னுடைய மூதாதையர்கள், எங்களுடைய தாத்தா, எங்களுடைய முப்பாட்டன், நாங்கள் எல்லாம் டூர் போகக்கூடிய நேரத்துல 1970 நாங்கள் எடுத்தது போட்டோ அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றளவும் நம்மளுடைய வீடுகள்ல பிரேம் மாட்டி வைத்து கொண்டு அழகு பார்த்து கொண்டு தங்களுடைய உறவினர்களிடத்துல நாம் மெச்சி கொண்டு இருக்கிறோமே, பேசிக்கொண்டு இருக்கிறோமே. அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உருவப்படம் உள்ள வீட்டில் வானவர்கள் நுழைய மாட்டார்கள். வானவர் தானே வரமாட்டாரு, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். கிடைக்காது. ஏன்? அல்லாஹ்வுடைய அருள் ஒரு பொழுதும் கிடைக்காது. வானவர்கள் எதற்காக நுழைவார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து மனிதர்களை காப்பாற்றக்கூடிய நன்மைகளை பதிவு செய்யக்கூடிய வானவர்கள் வரமாட்டாங்க. அல்லாஹ்வுடைய வேதனை நம்மளுடைய உடலில் பாய்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல அதை சுத்திகரிப்பு செய்வதற்காக அதற்குண்டான வானவர்களை அல்லாஹ் அனுப்புவான, அதை சரி செய்வதற்குண்டான வானவர்கள் நம்மளுடைய வீட்டுக்கு வரமாட்டாங்க. அல்லாஹ்வுடைய அருளை கொட்டக்கூடிய பொருளாதாரம் இன்னைக்கு உனக்கு இவ்வளவு என்று பகிர்ந்தளிக்கக்கூடிய நேரத்துல அதற்குண்டான வானவரை அல்லாஹ் நியமனம் செஞ்சிருப்பான. எல்லா வானவரும் ஸ்டாப் ஆகி அந்த வீட்டுல நெருக்கமே வரமாட்டாங்க. நம்ம நினைப்போம், என்னடா அது, நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ்வின் மீது உறுதியாக இருக்கிறேன், ஜக்காத் எல்லாம் கொடுக்கிறேன், நன்மையின் பக்கம் விரைந்து செல்றேன், ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குது? இது ஒரு பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எவன் இந்த உலகத்துல உருவத்தை வரைகிறானோ, அதாவது மரம் செடி கொடி அதுவாக இருந்தால் வரைந்து கொள்ளலாம், மார்க்கம் அனுமதிக்குது. ஆனால் அதுவல்லாத உயிருள்ள பொருளை எவனாவது ஒருவன் வரைந்து விட்டாலோ, அதை நம்மளுடைய வீடுகளில் நாம் மாட்டி தொங்க விட்டாலோ, அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அன்னமன் சனா சூரத்தை யுஅத்திபு யௌமல் கியாமா. எவன் அதற்கு உடந்தையாக, அதற்கு ஒப்பாக, அதற்கு ஆதரவு தெரிவித்து இந்த உலகத்தில் வாழ்கிறானோ, அந்த உருவத்தை வரையக்கூடிய அந்த நபர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, அடி மேல் அடி எடுத்து அந்த உருவத்திற்கு நீ உயிர் கொடு. இது யாருடைய கை? யாருடைய சாராம்சம்? யாருடைய பண்பு? ஹாலிக்
அல்லாஹுடைய தனித்துவமான ஒரு பெயர் என்று சொன்னால் ஹாலிக், படைப்பாளன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பை தன்னளவுக்கு மட்டுமே வைத்திருக்கிறான். இந்த உலகத்துல யாருமே படைப்பாளி கிடையாது. அல்லாஹ்வால் யாரு சிலாகித்து சொல்லப்பட்ட எந்த ஒரு நல்லடியார்களுக்கும் படைக்கக்கூடிய திறனோ ஆற்றலோ எதுவுமே கிடையாது. அல்லாஹ் தன்னளவே மட்டும்தான் அதை வைத்திருக்கிறான். பல என்ன செய்வான், உருவத்தை வரைஞ்சல்ல, நான் உன்னை படைத்திருக்கக்கூடிய நேரத்துல நீ இந்த உலகத்தில் பெயர் வாங்கணும், நீ இந்த உலகத்தில் சம்பாதிக்கணும், நீ இந்த உலகத்தில் அறிவாளி என்று போற்றப்படணும். இந்த உலகத்திலே மிக பிரபலமான ஒரு ஓவியம் என்று சொன்னால் இன்றளவு இருக்கக்கூடிய ஒரு ஓவியம் என்ன, நமக்கு சடனா ஞாபகம் வருது என்ன தெரியுங்களா? மோனோலிசா. அந்த அந்த ஒரு பெண்ணுடைய உருவத்தை சிரிப்பதை போன்றும், அது சொல்லக்கூடிய உருவத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு தயக்கமாக இருப்பதை போன்றும், ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு பரிதவிப்பை போன்று இருக்கக்கூடிய ஒரு உருவ அமைப்பு தான் மோனோலிசா. ஒரு உருவ அமைப்பு உலக அளவுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு உருவம். அப்ப அதை வரைந்தவனோ அல்லது அதை சார்ந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய வீட்டு குழந்தைகளோ அல்லது அதை சார்ந்து படிப்புத்துறையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகளோ அதில் நாம் எல்லாம் கவனம் எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தொழுதா சொர்க்கம் பெற முடியாது, ஜக்காத்து கொடுத்துட்டா சொர்க்கம் பெற முடியாது, சதக்கா தான் நம்ம கொடுத்துட்டோமே அல்லாஹ் சொர்க்கத்திலேயும் விடமாட்டேங்கிறான். நான் ஏற்கனவே சொன்னேனே, அதற்குண்டான ஒவ்வொரு வானவர்களும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். என்ன தெரியுங்களா சொல்றான்? ஆயத்துல் குர்சி ஓதும். ஆயத்துல் குர்சியினுடைய பொருளை படிங்க, உங்களுக்கு எல்லா விளக்கமும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களும் பலகீனமான படைப்புகள். ஆனால் வல்லோன் அல்லாஹ் இருக்கிறானே, அவன் எப்படி தெரியுமா? அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ எந்த ஒரு பலகீனமோ எதுவுமே இல்லாத தூய்மையானவன். அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு செகண்ட் பை செகண்ட், ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் அலுவலில் இருக்கிறேன். நம்ம வேலையில இருந்து என்ன செய்வோம், கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்துக்கிட்டு கணக்கு வழக்கு ஏத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும், ஏதோ ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்ட்ரெஸ்ஸா என்ன பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம் அப்படியே கம்ப்யூட்டர் அப்படியே இது பண்ணிட்டு வெளியே போய் ஒரு ரவுண்ட் அடிப்போம், ஒரு சாய் ஒண்ணு குடிப்போம், குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் மைண்ட் மறுபடியும் கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி நம்மளுடைய ப்ரோக்ராம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம், மறுபடியும் எந்திரிச்சு வரும், இப்படி வரும். அல்லாஹ் சொல்றான், நான் அப்படி இல்லடா, நான் சூப்பர் பவர்றா, நானு உனக்கு தூக்கம் வரும், உனக்கு வியாதி வரும், உனக்கு எல்லா பலகீனமும் இருக்கு, எல்லாவற்றையும் உன்னிடத்துல இருக்கக்கூடிய அனைத்து பலகீனங்களை காட்டிலும் நான் மேன்மைக்குரியவன் சொல்றானா இல்லையா? அல்லாஹ்விடத்துல இந்த உலகத்துல அமேசான் காடு இருக்கா இல்லையா? உலகத்திலேயே அதிபயங்கரமான அடர்த்தியான ஒரு காடு இருக்கின்றது என்று சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமேசான் காடு தான் மிக பயங்கரமான காடு, மிக தூரமான ஒரு காடு, உலகத்திலே பெரிய காடு. அந்த காட்டுல மனிதர்கள் செல்ல முடியாத இடமெல்லாம் நிறைந்து காணப்படுது. அந்த காட்டுல ஒரு மரம் இருக்குன்னு வைங்க, அந்த மரத்துல ஒரு இலை விழப்போகுதுன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய அந்த சத்தையெல்லாம் முறிஞ்சிட்டு உழாது. அல்லாஹ் ஆர்டர் போடணும், அதற்குண்டான வானவர்களை அங்க அனுப்பணும். ஏன், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இந்த உலகத்தில் அனைத்து படைப்பினங்களை காட்டிலும் வானவர்களுடைய கூட்டம் இருக்கா இல்லையா, அது அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கான். அதனுடைய எண்ணிக்கையிலேயே அடங்காது. அந்த அமேசான் காட்டுல ஒரு இலை உதிர்ந்து விழக்கூடிய நேரத்துல கூட அல்லாஹ் இடத்துல ஆர்டர் காப்பி வரணும், இறைவா இது முடிஞ்சு இந்த சிறகுகளாக மாறப்போகுது, இது கீழே விழலாமா வேண்டாமா, அல்லாஹ் ஆர்டர் போடுவான், அதை கீழே இறக்கி விடுவோம். அதே போன்றுதான் ஒவ்வொரு வீடுகள்ல இன்னைக்கு நம்ம தௌஹீதுன்னு நம்ம பேசிட்டு உட்கார்ந்து இருக்கோம். தௌஹீதுன்னு பேசக்கூடிய நம்மளிடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நாம் நம்மளுடைய உறவினர்களை அங்கத்தினர்களை சந்திக்க செல்றோம். வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், கண்ணியவான்களாக இருக்கலாம், மேன்மைக்குரியவர்களாக இருக்கலாம், அல்லது வயதுல மூப்புடையவர்களாக இருக்கலாம். அவர்களிடத்துல நாம் ஏன் வாதம் புரியணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனப்போக்கு அல்லாஹ்வுடைய ஹக்கை எடுத்து வைக்கக்கூடிய நேரத்துல நம்ம என்ன செய்யணும், ஒதுக்கி வச்சிடணும். ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியை சந்திக்க போறோம்,
இல்ல நம்மளுடைய பெரிய யாரோ ஒரு உறவினரை சந்திக்க போறோம்னு சொன்னா அங்க ஏதாவது பிரேம் போட்டோ ஏதாவது ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னா அவர்களை நலம் விசாரித்து விட்டு காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு விருந்து உபசரிப்பு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறம் அங்க நீங்கள் காணக்கூடிய ஏதாவது இணை வைக்கக்கூடிய காரியமும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விதமான ஒரு அம்சத்தை நீங்கள் கண்டால், நீங்கள் கண்டும் காணாதவர்களாக அந்த இடத்திலிருந்து நீங்கள் வெளியேறி விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த லிஸ்ட்ல நம்மளும் வந்துரும். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டவாளி. இல்லல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ நற்செயல்கள் புரிகிறார்களோ, அல்லாஹ் எப்படி கொண்டு வரான் பாருங்க. சின்ன விஷயம்தான், மிகப்பெரிய ஒரு பாவத்தை ஒரு தீமையினுடைய மூட்டையை மறுமையில நாம காணுவோம். ஆஹா, என்னுடைய சித்தப்பா வீட்டுக்கு போனேனே, என்னுடைய பெரியத்தா வீட்டுக்கு போனேனே, என்னுடைய மாமி வீட்டுக்கு நான் போனேனே, பழங்காலத்தினுடைய போட்டோக்கள் எல்லாம் மாற்றி வைக்கப்பட்டிருந்துச்சு, நான் சொல்ல மறந்துட்டனே, யாரெல்லாம் என்ன மன்னிச்சுக்க. மறுமையில முடியுமா? முடியாது. அதான் அளவற்ற அருளாளன். இந்த உலகத்தில் தான் அல்லாஹ் அளவற்ற அருளாளன், நிகரில்லா பேரன்புடையோன். மறுமை நாளில் நல்லவர்களுக்கு மட்டும்தான் அளவற்ற அருளாளன், நிகரில்லா பேரன்புடையோன். ஏன்? அல்லாஹ் இந்த உலகத்துல ஒவ்வொரு படைப்பினங்களையும் படைக்கக்கூடிய நேரத்துல எல்லா விதமான பண்புகளையும் மனிதர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் அல்லாஹ் பிரிச்சு கொடுக்குறான். தன்னுடைய பங்கை விட்டு விட்டா பிரிச்சு கொடுக்குறான். 99 தன்னளவுல வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பாயிண்ட மனிதர்களுக்கு பிரிச்சு கொடுக்குறான். மறுமை நாள்ல புருஷன் பொண்டாட்டிக்கு எதிராகவும், பிள்ளை அப்பனுக்கு எதிராகவும், ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு எதிரியாகவும் ஏன் மாறுகிறார்கள்? அந்த 1% இருக்கக்கூடிய அந்த பண்பையும் தன்னளவில் அல்லாஹ் உருவி கொண்டு ஒருத்தனை மோத விடுவான். உலகத்துல கூட்டாளியா இருந்தல்ல, ஜோடி போட்டல்ல, சந்தோஷமா கும்மி அடிச்சீங்கல்ல, சந்தோஷமா ஜாலியா என்ஜாய்மெண்ட் பண்ணீங்கல்ல உலகத்துல, இப்ப அதையும் உருவுறம் பாரு. இப்ப எப்படி பண்றீங்கன்னு பாரு, அல்ல செக் பண்ண வைக்கிறான். இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், நபிகளாருடைய எச்சரிக்கை என்று சொன்னால், அவ்வளவு கூர்ந்து கவனிக்கக்கூடிய மனிதர்களாக இந்த உலகத்துல வாழணும். அதுதான் அல்லாஹ் யாரை பார்த்து சொல்றான்? இன்னல் இன்சான் லஃபீ குஸூர் இல்லல்லதீன ஆமனு. இல்லல்லதீன முஸ்லிமூன் அல்லாஹ் சொல்லல, இல்லல்லதீன ஆமனு, யார் நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்களோ, யார் நம்பிக்கையை மட்டும் வைத்துக் கொண்டு நல்ல அமல்கள் புரிகிறார்களோ, யார் அந்த உறுதியான நம்பிக்கையில கடுமை காட்டுகிறார்களோ, யார் கடுமையான துன்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் சகிப்புத்தன்மை மிக்கவர்களாக அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களை தவிர மற்ற அனைவர்களும் நஷ்டவாளிகள் தான் படைத்தரப்பு சொல்றான். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை, அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க, அல்லாஹ் சொல்றானா இல்லையா, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபி உங்களுக்கு அழகிய முன்மாதிரி, படிப்பினை, ரோல் மாடல், ரியல் ஹீரோ என்று அல்லாஹ் சொல்றானே. வெறுமனையெல்லாம் அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ஒருவரை பண்படுத்தியதற்கு அப்புறம்தான் அல்லாஹ் என்ன செய்வான்? அவரை பற்றி புகழ்ச்சியை அல்லாஹ் புகழ்வான். ஒரு மனிதரை பார்த்து புகழ்கிறான் என்று சொன்னால் அதுல அர்த்தமற்ற ஒரு எவ்வளவோ பல ஆயிரம் அர்த்தங்கள் நிறைந்து காணப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஈர குலை என்று யாரை சொல்லுவாங்க? தன்னுடைய அன்பு மகள் ஃபாத்திமாவை சொல்லுவாங்க. வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா வண்ண திரை, ஓவியம் வரையப்பட்ட ஒரு திரைச்சீலை தொங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? உள்ள என்ட்ராவுல பார்த்துட்டு மகளை கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்கணும், ஃபாத்திமாவே இங்க வா, என்ன செஞ்சிருக்க? ஒரு தூதருடைய மகளாக இருந்து கொண்டு சொர்க்கத்தினுடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பை வகிக்கக்கூடிய ஒரு தலைவி செய்யற வேலையா இது? ஃபர்ஸ்ட் தூர போடுன்னு சொல்லி இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? வெறுத்து ஒதுங்கி தன்னுடைய மகளாக இருந்தாலும் அப்படியே போறாங்க. வர்ற சப்தத்தை பார்த்து விட்டு தன்னுடைய கணவர் அலி ரலியல்லாஹு அவர்களிடத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஏங்க பாப்பா வந்தாங்க போனாங்க, என்னன்னு தெரியல, போய் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வீட்டினுடைய திரைச்சீலை, அதில் இருக்கக்கூடிய வண்ண ஓவியங்கள், அதில் நிறைந்திருக்கக்கூடிய வண்ண காட்சிகள் எல்லாம் என்னை திசை மாற செய்கிறது, என்னுடைய சிந்தனைக்கு அது வேற மாதிரி போகுது, அதனால அதை ஃபர்ஸ்ட் கிழிச்சு தூக்கி எறி. இல்ல அவர்களுக்கு தேவை ஒரு விஷயத்த சொல்றாங்க, யாருக்கும் ஒரு நபர்களுக்கு தேவையா தூக்கி கடாசுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப நம்ம என்ன செய்யணும்?
வெறுத்தெல்லாம் ஒதுங்கல, உள்ள போறோம், மாமிட்ட உட்கார்ந்து பேசுறோம், மாமாட்ட உட்கார்ந்து பேசுறோம், சந்தோஷமாக உறவை கொண்டாட சொல்லுது இஸ்லாம். ஆனால் அங்க நடக்கக்கூடிய அபத்தங்களை, அனாச்சாரங்களை, பிதாத்துகளை, அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய அத்துணை சம்பவங்களையும் பார்த்து விட்டு ஒரு காணாதவர்களை போன்று கடைசியாக கோச்சிக்கிட்டுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு உடையாந்துடணும். இங்கதான் நமக்கு அடி விழுவும். ஏன் விழுவோம்? மாணவர்களுடைய பட்டாளம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடுகளின் மீது வந்து அல்லாஹுடைய அருளை பொழிய வருவாங்களே, அவர்கள் தாமதிப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், இல்ல இரு, இவன் முழுமையான நம்பிக்கையாதி கிடையாதுப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்ப என்னுடைய அருளை அவனுக்கு பகிர்ந்து கொடுக்காதே, இப்பொழுது அவனுடைய நோயை நீ போக்காதே, இப்பொழுது அவனுக்கு இவ்வளவு தேவை இருக்கு, அதை நீ அப்படி கொஞ்சம் ஓரமா வை. அல்லாஹ் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? ஆனா நம்ம என்ன செய்யறோம்? தொழுதான் நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ் மட்டும்தான் கடவுள்னு ஏத்துக்கிட்டோம், நம்ம அப்படியே இலகுவா அப்படி சொர்க்கம் பெறலாம் நம்ம நினைச்சிருக்கோம். ஆனால் இந்த உலகத்தில் அதையெல்லாம் கிடைக்காமல் மறுமையிலையும் சொர்க்கமும் கிடைக்காத இருக்குதுன்னு சொன்னா இப்படிப்பட்ட எச்சரிக்கைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? முழுவதுமாக படிக்கணும். ஆனா இன்னைக்கு நமக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. மாறாக என்ன நம்ம செய்யறோம்? வெத்தலை பாக்குக்கு சுண்ணாம்பு தடவுற மாதிரி கையில இருக்கிற மொபைலை என்ன பண்றோம்? நல்லா தடவுறோம். பண்றோமா இல்லையா? அந்த வேலையை நன்றாக கவனிக்கிறமே ஒழிய இறை வசனங்கள் வரக்கூடிய நேரத்துல மேல தூக்கி விடுறோம். உலக இன்பங்கள் காட்சியை பார்க்கக்கூடிய நேரத்துல அப்படியே நேரடியாக பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய சிந்தனை வரக்கூடிய நேரத்துல தள்ளுறோம். இப்படி தள்ளினா எங்க அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வந்து தள்ளும்? அல்லாஹ்வுடைய அருள் நம்ம வீட்டுல எப்படி வரும்? ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வுலகில் வாழக்கூடிய நேரத்துல எந்த நேரமாக இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் வைத்துக்கொண்டு, நல்ல அமல்களை மட்டும் வைத்துக்கொண்டு நாளை மறுமையின் நல்ல சுருக்கம் போயிடலாம் நம்ம நினைச்சிடக்கூடாது. அது சொல்லக்கூடிய சாராம்சத்தினுடைய அடிப்படையில் வாழ்ந்தால் மட்டும்தான் நாளை மறுமை நாள்ல வெற்றியாளர்களாக ஆக முடியும். அப்படிப்பட்ட வெற்றியாளர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் சேர்ப்பானாக என்று கூறி எனது இந்த முதல் அமரை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த ஓரிரு தினங்களாக வலைதளங்கள்ல பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாமிய போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருத்தி என்ன செய்யறாங்க? தன்னுடைய இஸ்லாம் சொல்லக்கூடிய புனிதமிக்க அந்த ஹிஜாபோடு ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் ரீல்ஸ் போடுறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். கடைநல்லூரை சேர்ந்த ஒரு பெண்மணி வஹிதா பேகம். அவங்களுடைய ஹிஸ்டரிய வரலாறை படிச்சு பார்த்தோம்னு சொன்னா, தகப்பன் இஸ்லாமியர், தாய் இந்து. இவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த வஹிதா பேகம். அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் தான், அதுவெல்லாம் நமக்கு குறையெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்க? என்னுடைய பேஜை பிடிக்காதவங்க என்னை வந்து ஏன் நீங்க ஃபாலோ பண்றீங்க? நான் தான் ஆடுறேனே, நான் தான் ரீல்ஸை போடுறேனே. அதாவது இபாதத்துல உள்ளக்கூடிய நபர்களுக்கு இதுல என்ன அக்கறை வந்திருக்கு அப்படின்னு கேட்கறாங்களா இல்லையா? ஆனால் அந்த பெண்ணுக்கு நம்ம இன்னும் தாவா செய்யணும். அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்ல, அநேகமான பெண்மணிகள் கையில போன் இருக்குங்கிறதுனால அந்த ரீல்ஸ்ல இன்ஸ்டாகிராம் என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் உள்ள போய் என்ன பண்றாங்க? தங்களுடைய அங்க அவயங்களை பிற ஆண்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறதை போன்று ஆட்டம், தழுக்கான நடை, தழுக்கான உடை, ஒரு மாதிரியான பார்வை, ஆண்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கவர்ச்சியான ஒரு பார்வை என்று அவ்வளவு கேவலமான ஒரு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு மத்தியில ஒரு கூட்டம் இருக்கட்டும், நன்மை ஏவிக்கொண்டே இருக்கணும், தீமையை தடுத்து கொண்டே இருக்கணும். அப்படி தடுத்து கொண்டே இருக்கக்கூடிய கூட்டமும் அந்த நன்மை ஏவக்கூடிய கூட்டமும் தான் ஏன் நான் சொல்றேன் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்படிப்பட்ட கூட்டத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்? என் பேஜை ஃபாலோ பண்ணாத, நான் அப்படிதான் ஆடுவேன், எனக்கு சுதந்திரம் இல்லையா? நான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஹிஜாபை பேணி கொண்டுதான் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்ணுக்கு நம்மளுடைய உபதேசம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு பெண் தன்னுடைய ஆடை அணிகலன்களை
என்ன ஒரு கவர்ச்சி பொருளாக மாற்றி ஆண்கள் இருக்கக்கூடிய சபைகளுக்கு தன்னை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் எந்த ஒரு பெண் இப்படி நடந்து ஒரு மாதிரியாக தலுக்கி குலுக்கின்னு சொல்லுவாங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே சொல்றாங்க, அங்கும் இங்குமாக அசைந்து ஆடி ஓடி ஆண்களை கவர வேண்டும் என்பதற்காக இப்படி செல்லக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை என்ன தெரியுமா? அவர்கள் சொர்க்கம் செல்லவே மாட்டார்கள். அதோட முடிச்சுக்கல, சொர்க்கத்தினுடைய வாடை இவ்வளவு ஆண்டுகள் தூரத்துக்கு அளவுக்கு அடிக்குமா, பல லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் அடிக்குமா. சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு ரம்யமான அங்கு சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய மண்கள் எல்லாம் இங்க இருக்கிற மண்ணெல்லாம் நமக்கு துர்வாடை அடிக்கும். சுவர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய மண்கள் எல்லாம் அப்படியே அவ்வளவு ரம்யமான வாடை அடிக்கும். அது அவ்வளவு ஆண்டுகளுக்கு அப்புறமும் அந்த வாடை போகுமா. அந்த வாடையை கூட இப்படிப்பட்ட பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்களாம், அவர்கள் நுகரவே மாட்டார்கள், ஒரு காலம் சொர்க்கமே செல்ல மாட்டார்கள் என்று இஸ்லாம் இப்படியெல்லாம் சொல்லி காட்டுகின்றது. ஆக இப்படிப்பட்ட பெண்கள் நம்மளுடைய குடும்ப அங்கத்தினர்கள் இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளை சும்மா ஒரு இதுக்குதான் கேஷுவலா போட்டுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நீங்க நினைத்தாலும் இப்படிப்பட்ட எச்சரிக்கையூட்டக்கூடிய நபிமொழிகள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கு இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லி நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வால் திருப்தி கொள்ளப்பட்ட உயிராக அல்லாஹ் மதிக்க வேண்டும். நாளை மறுமையில் தூக்கி போட்டு மிதிக்க கூடாது. அல்லாஹ் நம்மளை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உண்மையான ஏகத்துவாதியாக மூமினாகவே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.